பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 6 சிற்பியின் வீடு. வெளியிலேருந்து அவங்க கதவை தட்டுறாங்க. உள்ளேருந்து ஒரு வயதான ஒரு மூதாட்டி அவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கும் போதே நம்மளுடைய ஒற்றர் படை தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், லேசாக அப்படி இப்படி, அதாவது ஏற்கனவே நமக்கு பரிச்சயம் இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, நான் யாருங்கிறத நீ காமிச்சு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி விரலை வச்சு சைகை பண்ணுறான், பின்னாடி இருக்கிற விக்ரமனுக்கு தெரியாமல். அதை புரிஞ்சுக்கிட்ட பாட்டி அப்போ பார்த்தோன்னே புருவத்தை தூக்கின பாட்டி அப்படியே இறக்கிட்டு சர்வசாதாரணமாக வாங்க ஐயா, எப்படி ஐயா இருக்கீங்க அப்படின்னோடனே உள்ளே கூப்பிட்றாரு. விக்ரமனையும் கூப்பிட்டுட்டு உள்ளே வரும்போது குதிரை தானே அந்த கதவு திறந்தாச்சு. கதவு திறந்தோன்னே குதிரை என்ன பண்ணுது, தானாக பயங்கரமாக பழக்கப்பட்ட வீடு மாதிரி நேராக கொல்லைப்புறம் இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே நடந்து போகுது. கொல்லைப்புறத்துக்கிட்ட நடந்து போய் அங்கே நிற்கிது. அங்கே கதவு இருக்குது. அந்த கதவை போய் அந்த பாட்டி திறந்தோன்னே அது மாட்டுக்கு போயிடுச்சு. ஒரு பழக்கப்பட்ட ஒரு ஜீவன் பிராணிகள் நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா இடமும் தெரியும். குறிப்பாக அது ஓய்வு எடுக்கணும்னா எந்த இடத்துல போய் ஓய்வு எடுக்கணுங்கிறதும் தெரியும். இப்போ களைச்சி போயிடுச்சு இல்லையா, ராத்திரி எல்லாம் நடந்து அதனால் அது ஓய்வு எடுக்க போயிடுச்சு. அது மாட்டுக்கு போயிட்டு படுத்துருச்சு. உள்ளே விக்ரமனுக்கு பயங்கர ஆச்சரியம். சுற்றி பார்த்தா சித்திரக்கூடம் மாதிரி இருக்குது. ஒரு கலைக்கூடம், ஒரு சிற்பக்கூடம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆச்சரியத்தில் சுற்றி சுற்றி பார்க்குறான். அங்கே மாடத்தில் ஒரு விளக்கு எரியுது. இந்த பாட்டி கையில் ஒரு விளக்கு கொண்டு வந்தா இல்லையா, அந்த விளக்கை வச்சுட்டு நிற்கிறா. அப்போ இந்த ஒற்றர் தலைவன் சொல்கிறான், தம்பி நீ இங்கே இரு, நான் போயிட்டு குதிரைக்கு பசிக்கும், அதை நான் ஆஸ்வாசப்படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒற்றர் படை தலைவனும் அந்த பாட்டி அம்மாவும் பின்னாடி, அதாவது கொல்லைப்புறத்துக்கு போயிடுறாங்க. சுற்றி 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 பார்க்குறான். சிற்பக்கூடத்தில் அந்த விளக்கு வெளிச்சத்தில், மங்கன அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே அவ்வளோ அழகான சிற்பங்கள், எவ்வளோ கலைநயத்தோடு இருக்கக்கூடிய சிற்பங்கள்னால் அந்த மங்கன வெளிச்சத்துலேயே அவ்வளோ தெளிவாக தெரியுதான். அந்த அபிநயம் பிடித்த அந்த கைகளும் அந்த நாட்டியம் ஆடக்கூடிய அந்த கால்களில் இருக்கிற நெளிவும் கண் முன்னாடி ஏதோ ஒரு நாட்டியத்தை நமக்கு காமிக்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கு யோசிக்கிறான், காஞ்சியில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் மாமல்லபுரத்தில் கலை வடிவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிற்பங்களோ இல்லை ஓவியங்களோ கூட இதுக்கு ஈடாகாதே, இதோட எந்த ஒரு இடத்தையுமே அது தொட முடியாதே, அவ்வளோ பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சிற்பங்களாக இருக்கே, கலைத்துவம் அப்படி தெரியுதே, இது எப்படி சொல்கிறதுன்னா உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது கலைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிற்பியாக இங்கே இருந்திருக்கிறாரு. எண்ணி எண்ணி வியக்கிறான். அதாவது கண் முன்னாடி அந்த காட்சிகள் இப்போ நம்மளுக்கு காணொளி காட்சியாக விரியுது, நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அப்போ ஆனால் அந்த சிற்பங்களே பேசுச்சுன்னா, நடந்துச்சுன்னா, சிரிச்சுதுன்னா, அபிநயம் பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படி கண் முன்னாடி அந்த காட்சிகள் விரிகிற மாதிரி தத்ரூபமாக இந்த சிற்பியெல்லாம் எப்படி தான் வச்சு கொண்டாடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் விக்ரமன். இப்போ உள்ளே போனார் இல்லையா, நம்மளுடைய ஒற்றர் படை தலைவன் வெளியில் வரார். என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, இந்த சிற்பக்கூடத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஆசையாக இருக்குது. இந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு வீடா, கலைநயம் மிக்க ஒரு வீடா, இது யாருடைய வீடு, இங்கே யார் இருந்தா, இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, தம்பி நீ இன்றைக்கி பொழுது தூங்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது, ஒரு கதையாக நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு வயிறு பசிக்குது, பாட்டி பொரிமாவு செஞ்சு வச்சுருக்கா, வந்தினா ஒரு வாய் சாப்பிடலாம், பொரிமாவும் வெல்லமும் சாப்பிட்டு வேணால் கதை பேசலாம், உனக்கு நீ என்ன கேட்குறையோ அந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொன்னான். உடனே 2 பேரும் போகிறாங்க, உட்காராங்க, சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் கேட்குறான் விக்ரமன், ஐயா இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், பழகிட்டு இருக்கோம், எனக்கான உதவியும் செஞ்சுருக்கீங்க, உங்கள் பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னோடனே, என் பேராப்பா, என் பேர் வீரசேனன், நான் ஒற்றைப்படை தலைவன், ஒற்றர் படையுடைய தலைவன் நானுன்னொன்னே இவனுக்கு ஆச்சரியமாயிடுது. ஏன்னா நம்ம விக்ரமன் என்ன பேரோட உள்ள நுழைஞ்சிருக்கான், தேவசேனன், இவன் நாடா வீரசேனன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, உங்கள் பேர் என்ன தம்பி அப்படின்ட்டு வீரசேனன் கேட்கும்போது என் பேர் தேவசேனன் அப்படிங்கிறான்.
சரி தம்பி, நமக்குள்ள பெயர் ஒற்றுமை இருக்குது, அதனால் நீ சொல்லு. ஒரு ஒரு விதமான இணக்கம் வந்துருச்சு, பெயர் ஒற்றுமை இருக்கிறதுனால. நான் வீரசேனன், நீ தேவசேனன். எதுக்கு உறையூருக்கு போகிற? அதுவும் அந்த அர்த்தராத்திரி எதுக்கு உறையூருக்கு போகிறதுக்கு அந்த காட்டு வழியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் என்ன யோசிச்சான், சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்கிறான். இந்த மாதிரி உறையூரில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க, என்னோடய தாயை சந்திக்கிறதுக்காக கூட அந்த குள்ளந்தான் வழி காமிச்சான். இந்த ஒற்றையடி பாதையில் போனாக்க உறையூருக்கு வேகமாக போயிடலான்ட்டு, அதனால தான் அந்த வழியாக வந்தேன் அப்படின்னோடனே இவன் கேட்குறான், வீரசேனன் கேட்குறான், ஆமாம் நீ வெளியூர் அயல் நாட்டுக்காரன்ல சொன்ன, அப்போ எதுக்கு நீ செண்பகத்தீவுக்கு போன? செண்பகத்தீவுலேருந்து இங்கே எப்படி வந்த? இங்கே அம்மா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வெவ்வேறு கேள்விகளாக கேட்குறான். இவ்வளோ நேரம் பயங்கர நம்பிக்கையாக இருந்த இவனுக்கு இதுக்கு மேலே சொல்லலாமா வேணாமான்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் சொல்கிறான், இல்லையா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி செண்பகத்தீவுக்கு வேலை நிமித்தமாக போனேன், பொருள் சேர்க்கறதுக்காக. உறையூர் தான் எங்கள் ஊர், அம்மா ஊரும் அதுதான். ரத்தினங்களை எடுத்துக்கிட்டு அங்கே போக என்னால் முடியாது தான், நீங்கள் சொல்கிற மாதிரி காஞ்சியில் தான் வியாபாரம் பார்க்கணும். அங்கே என்ன ராஜ குடும்பமாக இருந்தது? ராஜ குடும்பம் இருந்திருந்தால் பரவாயில்ல. உறையூரில் ஏற்கனவே ராஜ குடும்பம் யார்? நம்மளுடைய பார்த்திப மகாராஜாவோட ராஜ குடும்பம் அங்கே தானே இருந்தது. அதனால் ராஜ குடும்பமாக இருக்குது. இப்போது அவங்களாம் இல்லாததுனால அங்கே போய் நான் ரத்தின வியாபாரம் பார்க்க முடியாது, ஆனால் உறையூருக்கு அம்மாவை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் கொஞ்சமாக சந்தேகம் வருது, இந்த ஒற்றற்படை தலைவன் மேலே எதுக்கு துருவி நம்மளை பற்றி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசான ஒரு சந்தேகம் அவனுக்கு எழும்ப தான் செய்யுது. இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சொன்னோன்னே இவர் கேட்குறாரு, தம்பி நீ சொன்னதெல்லாம் தவறு இல்லை, நீ உறையூருக்கு போகலாம், ஆனால் அந்த அர்த்தராத்திரியில் நீ 3 பேரை கொன்னதுக்கு நான் உன்னை கைதே பண்ணியிருக்கணும், புரியுதா அப்படின்னோடனே இவன் வேகமாக கையை அந்த வாள்கிட்ட போகுது, இறுக்கி பிடிச்சிக்கிறான். யார்? விக்ரமன். உடனே அவன் சொல்கிறான்ப்பா, 3 பேரை வீழ்த்தின உனக்கு 4வது ஆளையும் வீழ்த்த தெரியும், என்னையும் வீழ்த்த தெரியும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் அயல் நாட்டவரை நாங்கள் கைது செய்கிற வழக்கம் இல்லை, ஏன்னா நீ தெரியாமல் தான் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன், இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறதுனால நான் உன்னை கொண்டு போயிட்டு ராஜா முன்னாடிலாம் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னோடனே இவனுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுது. இருந்தாலும் இவனுக்கு முழுமையாக நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சந்தேக பார்வை அந்த ஒற்றற்படை தலைவன் மேலே இவனுக்கு விழுந்துடுச்சு விக்ரமனுக்கு அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கான். அதே மாதிரி தான் ஒற்றற்படை தலைவனும், இவன் தேவசேனன்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளேயும் இருக்குது. அவனும் அதை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அதனால தான் அவனும் துருவி நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கான். இப்படி இந்த சம்பாஷணைகளுக்கு நடுவுலையே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா. இவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், இப்போது நம்மளுடைய விக்ரமன் இந்த சிற்பக்கலை கூடங்கள் பற்றி பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இவனுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, இவன் தடிக்கு விழுந்தான் இல்லையா, அப்போ பிடிச்சி இவன் தூக்கினான். யார்? நம்மளுடைய வீரசேனன். இப்போ அந்த ஆஜானுபாகுவான அந்த கைகள் அவனுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒற்றற்படை தலைவனே இந்த அளவுக்கு வீரம் பொருந்தியவனாக இருக்கிறானா, பரவாயில்ல, எதிரியாக இருந்தாலும் பல்லவ சக்கரவர்த்தி தேர்ந்தெடுத்து அங்கங்கே ஆளுங்களை நியமிச்சிருக்கிறார். படைத்தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து ஆளுங்களை போட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் நாம் காட்டு வழியில் வரோங்கிறது அந்த ஒற்றற்படைக்கு தெரிஞ்சிருக்கு, ஒற்று பார்த்துருக்காங்க, அதனால தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புறம் இவனுக்கு நல்லதாக தோணினாலும், துருவி இவன் எதுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போகிறான், குறிப்பாக ஏன் உறையூருக்கு போகிறான்ற கேள்வி வரும்போது இவனுக்கு அவன் மேலே சந்தேகம் வருது. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, அடுத்து சிற்ப கலைகளை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார்? நம்மளுடைய வீரசேனன். தம்பி, அந்த காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட உன் வயசு இருக்கும்னு வச்சுக்கேன், அப்போது யாருக்கு? நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய பல்லவ மகாராஜா இருக்கிறார் இல்லையா, நரசிம்மவர்மருக்கு அப்போ உன் வயசு தான்ப்பா இருக்கும். உன்ன மாதிரி அவர் சின்ன பிள்ளை. அவர் என்ன பண்ணுவார், அப்போ மகேந்திரவர்மருடைய ஆட்சி காலம், அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலம். அந்த சமயத்தில் தான் இந்த சிற்பக்கலைகள்லாம் மேலோங்கி வளர ஆரம்பிச்சுது. அப்போது மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய பல்லவ சக்கரவர்த்தி இருக்கிறார் இல்லையா, அவரும்
நானும், அதாவது ஒற்றர் படை தலைவனாகிய நானும், நாங்கள் 3 பேருமே வந்து இங்கே வருவோம் அடிக்கடி. அப்போ இந்த மாதிரி அடர்ந்த புதர் கிடையாது, காடு கிடையாது. அந்த தூரத்தில் வரும்போதே வந்து உளி சத்தமும் சலங்கை சத்தமும் மாறி மாறி கேட்கும். இது வந்து சிற்பியோட வீடு. இருக்கிறதுலே ஆயக்கலைகளை தெரிஞ்ச அயன சிற்பியோடைய வீடு இது. அவருடைய மகள், அவளுடைய பேர் வந்து சிவகாமி. சிவகாமி வந்து நடனக்கலையில் மிக தேர்ச்சி பெற்றவர். நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் அப்போது ஆட்சி புரிந்த மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியும் நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய உன் வயசில் தான் அவர் இருந்தார். அப்போது யார்? நம்மளுடைய சக்கரவர்த்தி, இப்போ இருக்கக்கூடிய பல்லவ சக்கரவர்த்தி உன் வயசு தான் இருக்கும், இளம் வயது. அந்த சமயத்தில் நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு வயசு தான் இருக்கும். நாங்கள் 3 பேரும் தான் இங்கே வருவோம். வந்து அப்படியே கலை திருவிழாவே இருக்கும். ஒவ்வொரு வடிவத்தையும் வந்து சிற்பி இவ்வளோ அழகாக செதுக்குனதுக்கு காரணம் அந்த கலை நயம். அவருடைய மகள் கிட்ட அவர் பார்த்த அந்த கலை நயத்தை அப்படியே வடித்து வச்சுருந்தார். இங்கே ஆடலும் பாடலும் சிற்ப கலைகளும் அப்படி தான் வந்து செழித்து ஓங்கின இடம் இது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்திக்கும் சிவகாமி தேவிக்கும் ஒரு தெய்வீகமான ஒரு காதல் இருந்தது. அதே சமயத்தில் தான் வாதாபிலேருந்து நம்மளுடைய பகைவர்கள் படையெடுத்து வந்து இங்கே வந்து சிவகாமி தேவியை வந்து சிறைப்பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. சரியா? சிவகாமி தேவி இங்கே வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ சிவகாமி தேவி செய்த சபதத்தையும் அதை நிறைவேற்றதுக்காக நம்மளுடைய சக்கரவர்த்தி செய்த சபதமும் அதை அவருக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கு இங்கேருந்து படையெடுத்து போயிட்டு வாதாபியில் போர் ஜெயிச்சுட்டு அதே மாதிரி சிவகாமி தேவியை அழைத்து வந்ததும் வந்து மிகப்பெரிய மறக்க முடியாத சம்பவங்கள். ஆனாலும் தன்னுடைய காதல் அதற்கப்புறமும் ஜெயிக்காது, திருமணத்தில் முடியாது அப்படிங்கிறது சிவகாமி தேவி அறிந்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா அந்த சக்கரவர்த்தி, அதாவது நம்மளுடைய நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியுடைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க விக்ரமனுக்கு இந்த கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவாங்கல்ல. பல இடங்களில் தாரையாக கண்ணீர் வருது விக்ரமனுக்கு. அவங்களுடைய அந்த காதல் கதையை கேட்கும்போது, தெய்வீகமான ஒரு காதல் அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது, ஆனால் அந்த காதலி செய்த சபதத்துக்காக போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஊரை வந்து அழித்து சிவகாமி தேவி மீட்டு கொண்டு வந்தது வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது மெய் சிலிர்த்து போயிட்டு விக்ரமன் அந்தந்த இடங்களில் அழுதுறான். இதெல்லாம் கவனித்தும் கவனிக்காமையும் இருந்து இந்த ஒற்றர் படை தலைவன் எல்லா கதைகளையுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படி சொல்லி முடிக்கிற சமயத்தில் விக்ரமனுக்கு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம், கிட்டத்தட்ட பெரிய மரியாதை நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்தி மேலே ஏற்பட்டுடுது. எவ்வளோ பெரிய அபிப்பிராயம்னா, அவரை பார்த்தா வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவணும், காலில் விழணும் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ பெரிய அபிப்பிராயம். ஒரு பெரிய மாமனிதரா, ஒரு சிறந்தவரா, எப்படி சொல்கிறதுனே அவனுக்கு தெரியல. ஆனால் உயர்ந்த ஒரு எண்ணம் இருக்கும்ல, அந்த எண்ணம் வந்து நம்மளுடைய பல்லவ சக்கரவர்த்திக்கு மேலே விக்ரமனுக்கு உருவாகிடுது. ஆனாலும் அந்த சமயம் அப்பாவோட ஞாபகம் வருது. பார்த்திப மகாராஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன உறையூரை வந்து மீட்பேன், அங்கே வந்து இவங்களுடைய கொடியை பறக்க விடுவேன், சோழர் கொடியை பறக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். எப்படி பார்த்தாலும் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் பல்லவ சக்கரவர்த்தி எதிரி தான். அந்த எண்ணத்துலேருந்து மாறவே கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் அழித்து விட்டுட்டு பல்லவ சக்கரவர்த்தி எதிரிங்கிறத மட்டும் அவன் வந்து நினைவில் கொண்டுக்கிறான். இந்த மாதிரி சம்பாஷணைகள் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து நடுஜாமம் கடந்து விடிகிற நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கதைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் களைப்பாகி படுத்து தூங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பாங்க. இவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது விக்ரமனுக்கு நடந்ததெல்லாம் கனவா நினவா ஒன்றுமே புரியல. ஆனால் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிற்பக்கூடத்தை பார்க்கும்போது, இன்னும் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும் போது, நடந்ததெல்லாம் கனவில்ல, நிஜந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாயிரான். அதே சமயத்தில் ஒரு குரலும் கேட்குது, பா குதிரை ரெடியாக இருக்குது, என்னது குதிரை தயார் நிலையில் இருக்குது உன்னை உறையூருக்கு கூட்டு போகிறதுக்கு. அதனால் நாம் தான் தூங்கலை, அது நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருச்சு, அதுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வரேன், அதுக்கு பசியாற்றிட்டு வரேன், நீயும் பசியாறிட்டு
கிளம்பி போயிட்டு நல்ல விதமாக உறையூருக்கு போயிட்டு வா அப்படின்னோடனே இவன் உடனே சொல்கிறான். வேகமாக அவனோட ரத்தின மூட்டையெல்லாம் எடுத்து ஒரு கை நிறைய அந்த ரத்தினங்கள்லாம் எடுத்து கொடுக்குறான். ஐயா, உங்களுடைய குதிரையை எனக்கே கொடுக்குறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியை செய்வீங்க நான் நினைக்கவே இல்லை. அதனால் இந்த ரத்தினங்களை நீங்கள் என்ன காப்பாற்றினதுக்கும் எனக்கான உதவி செய்கிறதுக்கும் இது பிரதிநிதி உதவியாக இருக்கவே இருக்காது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய அன்பை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்றதுக்காக இதை வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே அப்போ ஒற்றர் படை தலைவன் நம்ம வீரசேனன் சொல்கிறான், உனக்கு யாருன்னு குதிரையை கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உனக்கு குதிரையை கொடுக்குறேன்னு நான் சொல்லவே இல்லையே. உறையூருக்கு போயிட்டு திருப்பி வந்து இதே இடத்துல குதிரையை கொடுத்துட்டு போ. அது ஏன் குதிரை, நான் திருப்பிலாம் உனக்கு கொடுக்கல மாட்டேன், உனக்கு விற்கவும் மாட்டேன். ஒரு உதவி, நீ போகணும், உனக்கு இந்த இடத்துல ஆள் தெரியாதுங்கிறதுனால ஒரு உதவிக்காக அந்த குதிரையை கொடுக்குறேனே தவிர நான் உனக்கு விலைக்கும் விற்கலை, நான் திருப்பி கேட்க மாட்டேன்றதும் அர்த்தம் இல்லை. நீ திருப்பி கொண்டு வந்து இதே இடத்துல கொடுத்துட்டு போகணும். நீ உறையூர் போயிட்டு என்றைக்கு வந்தினாலும் இங்கே வந்து குதிரையை கொடுத்துட்டு போ, புரியுதானோன்னா இவன் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையா, கட்டாயமாக குதிரையை கொண்டு வந்து இங்கேயே ஒப்படைச்சிட்டு போகிறேன். ஆனால் தயவு செய்து என்னுடைய அன்பை வந்து நான் உங்களுடைய அன்பை பெற்றிருக்கேன், என்னுடைய அன்பு உங்களுக்கானது நிரந்தரமாக இருக்குங்கிறத அந்த ஒரு விஷயத்துக்காகவாது இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து வீரசேனன் வாங்கிட்டு சொல்கிறான், நீ போகிற வழியில் யார்கிட்டையும் எங்கே எப்படி உறையூர் போகணும், ராஜபாட்டை எப்படி போகணும், எந்த வழியாக போகணும், எந்த கேள்வியும் நீ யார்கிட்டையும் கேட்க வேணாம். என்னுடைய குதிரை வந்து அடிக்கடி உறையூருக்கு போயிட்டு வந்து பழக்கப்பட்ட ஒரு குதிரை. இந்த காட்டு வழியிலேருந்து வெளியில் உறையூருக்கு எப்படி போகணுங்கிறது அதுக்கு தானாகவே தெரியும். நீ எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், நீ சொல்லவே வேணாம். நீ ஏறி உட்காரு போதும், உன்னை உறையூரில் கொண்டு போயிட்டு அதுவே சேர்த்துரும். அதே மாதிரி நீ அங்கே ஏறி உட்காரு, உன்னை கொண்டு வந்து இங்கே சேர்த்துரும், புரியுதா? அதனால் நீ வழியில் யார்கிட்டையும் கேட்டுட்ருக்காத அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்து நம்மளுடைய ரத்ன வியாபாரி சந்தோஷமாக அந்த குதிரை மேலே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ குதிரைக்கு தட்டி கொடுக்குறாரு யார்? நம்மளுடைய வீரசேனன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் இருக்கிறேன், பயப்படாத, சரியான ஆளை தான் உனக்கு ஏற்றி விட்டுருக்கேன், நீ பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறது. அதாவது அந்த குதிரைகளுக்கு நம்ம எல்லா விலங்குகள்கிட்டையுமே வந்து பேசலாம். அது வந்து பழக்கப்படுத்தினவங்க வந்து செய்யக்கூடிய அந்த சம்பாஷணைகள் இருக்கு இல்லையா, கைகளில் வந்து தடவர விதம், தட்டுற விதம், அதை வச்சு அந்த குதிரைகளுக்கோ இல்லை யானைகளுக்கோ கூட புரியும். ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்திலலாம் அதில் தான் வந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் குதிரைக்கு சொல்லி அனுப்புகிறார். வெள்ளை நிற புறவி அப்படி அழகாக இருக்கக்கூடிய அந்த குதிரை மேலே ஏறி விக்ரமன் போகிறான். போயிட்டே இருக்கான், அந்த காட்டு வழி பாதையில் போகிறான். எவ்வளோ நேரம் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவனுக்கு கண்ணு மறையிற வரைக்கும் அந்த சிற்பக்கூடத்தையும் ஆஜானு பாகுவாக இருந்த வீரசேனனையும் பார்த்துக்கிட்டே போகிறான். யோசிக்கிறான், இப்போது அவனை இருட்டில் கையை தூக்கி விட்ட கைகள் எவ்வளவு வலுவானவை, இப்படி ஒரு தேஜஸான ஒரு முகப்பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒற்றர் படை தலைவனா, எவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு முகம், ரெண்டும் சேர்ந்த கலவை ஒருத்தங்கிட்ட இருக்குமா, ஒரு வீரம், ஒரு தேஜஸ், தெய்வீகம் எல்லாம் கலந்தமான ஒரு உருவமாக இருக்கிறானே. இந்த ஒற்றற்படை தலைவனுடைய முகம் ஏன் என் கண்ணிலே நிற்குது, என்னால் ஏன் மறக்கவே முடியல, ஏன் நான் இவ்வளோ நேரம் திரும்பி பார்க்குறேன் அப்படின்ற எந்த கேள்விகளுக்கும் விடையே இல்லாமல் கண்ணு மறையிற திசை வரைக்கும், அவங்க கண்ணில் படுற திசை வரைக்கும் பின்னோக்கி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். குதிரை முன்னோக்கி உறையூருக்கு போயிட்டுருக்கு. உறையூர் சென்று சேர்ந்தானா நம்மளுடைய விக்ரமன். ஒற்றர் படை தலைவன் அதற்கப்புறம் என்ன செய்தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.